பேரன்பிற்குரிய சான்றோர் பெருமக்களே, நான் திரும்பவும் வந்து பேசுவேன். முதல்ல பேசினேன். ஏன்னா ஒரு குறிப்பு கொடுத்துட்டாரு, நீங்கள் இப்போ ஃபார்மலாக பேசுகிறீங்க, அப்புறம் அமைச்சர் வந்து அவசரமாக போனதுக்கு பிறகு திரும்ப தொடரணும். அதுக்கு பிறகு நம்ம கல்வியாளர்கள் இருக்காங்க. நமக்காக இவ்வளவு தூரம் பயணப்பட்டு வந்திருக்கிற நம்முடைய தொடக்க கல்வியினுடைய இயக்குனர் திரு நரேஷ் அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்தை, பாராட்டை, மகிழ்ச்சியை நான் தெரிவிப்பதை மகிழ்ச்சிக்கிறேன். கல்வி ஒன்றுதான் வாழ்விலே அசைக்க முடியாத சொத்து. ஒருவனுடைய முகவரி என்ன என்று கேட்டால் அவனுடைய திறமை ஒன்றுதான். அந்த திறமையை விளைவிக்கிற இடம் கல்விக்கூடம், அதிலும் அரசு உதவி பெறுகிற கல்விக்கூடம். உலக நாடுகள் எல்லாம் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். இல்லை, இந்த தேசத்தில் 130 கோடி மக்கள் இருக்கிறோம். அதிலே 70% பேர் வறுமை கோட்டிலே இருக்கிறவர்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு ஆலமரம் தான் இது போன்ற அரசு உதவி பெறும் கல்வி நிலையங்கள் என்பதை நான் அந்த நேரத்தில் முதலில் நன்றியோடு நினைத்து பார்த்து, நான் நிரம்ப பேசுகிற ஆடு இல்லாத கூட்டத்திலே 1 மணி நேரம் பேசுவேன். ஆச்சரியப்பட வேண்டாம், அது ரெக்கார்டிங் தியேட்டரில். இங்கே உங்களுடைய திருமுகங்களை பார்த்து தான் நான் பேசுவேன். இந்த அருமையான நிகழ்வு ஆத்தங்குடிக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, தமிழ் பேசுகிற மக்களுக்கெல்லாம் அடையாளமாக இருந்தவர், இப்போதும் இங்கே இருக்கிறவர் திரு JRR என்று சொல்லக்கூடிய ஆர் ராமசாமி செட்டியார் அவர்கள். அவரை ஒரு சின்ன அடையாளத்திற்குள்ளே, சின்ன வட்டத்திற்குள்ளே அடைத்து விட முடியாது. முன்னாலே வாழ்த்தி சொல்லி அவருடைய பேசி சொன்னார், அவர் உயர்ந்த நிலையிலெல்லாம் இருந்தார் என்று சொன்னார். அவர் உயர்ந்த நிலையில் மட்டும்தான் இருந்தார், எனக்கு தெரியும். உயர்ந்த நிலையில் தொடர்ந்து இருந்தார். ஆனால் ஒருபோதும் தான் உயர்ந்த நிலையில் இருப்பதாக அவர் கருதியதே இல்லை. அவரை பார்த்த யாரும் இவர் உயர்ந்த நிலையில் இருக்கிறவர் என்று ஒப்புக்கொள்ளவே மாட்டார். சென்னையிலே ஒரு மிகப்பெரிய பள்ளிக்கூடம் இப்போதும் இருக்கிறது, ஐயாவுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது என்று நினைக்கிறேன். அந்த பள்ளிக்கூடத்தை கடைசி வரை கட்டி காத்தவர் ஆர் ராமசாமி செட்டியார் என்பதை நான் நன்றியோடு, 10,000 பேர் படிக்கிற பள்ளிக்கூடம், மந்தை படிக்கிற 10,000 பேர். அப்படிப்பட்ட மக்களுக்கெல்லாம் ஒரு குடையாக இருந்த ஒரு மகத்தான மனிதனுடைய 92வது ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய பேர பிள்ளைகள் 7 பேர், 7 பேரும் கைகட்டி நிற்கிறாங்க. நாங்கள் சௌரியமாக உட்கார்ந்துருக்கோம். சௌரியமாக உட்கார வேண்டியது அரசு அதிகாரிகள் தான். நான் வந்து அவங்க உறவினர் வேற. ஆனாலும் பரவாயில்லை, நான் வந்து பேசுவது என்னை பொறுத்தவரை எனக்கு சுகம் என்பது மட்டும் இல்லை. பேசுவது மற்றவர்களுக்காக, அவர்களுக்கு ஏதாவது தகவல் போய் சேர வேண்டும் என்பதற்காக, நம்முடைய பேராற்றலை காட்டுவதற்காக இல்லை. இதை கருத்தில் கொண்டு 10,000 கூட்டங்களில் பேசிய நான் உங்கள் மத்தியிலே சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு திரைப்பட நட்சத்திரத்திற்கு இணையான தோற்றத்தோடு இருக்கிறவர் நம்முடைய அமைச்சர். இன்றைக்கு யாரெல்லாம் நடிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் நம்முடைய மாண்புமிகு பிரபு அவர்களை பார்த்தீர்கள் என்றால் பார்த்தாலே தெரியும், திரைப்பட நட்சத்திரம் போல அவ்வளவு துருதுருன்னு நல்ல சிரித்த முகத்தோடு இருப்பார். நான் மதுரையில் பல் வைத்தியம் பண்ணுறதுக்கு அங்கே உள்ள முதன்மையாளர் ஒருத்தர் போவேன், டாக்டர் சிவா பொன்னப்பன். அவர் தான் மதுரை GHல டீனாக இருக்கார். சொத்தப்பல்ல போய் காமிச்சா, ஐயா உங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்னு கேட்பார். எப்படி சொத்தப்பல்ல காமிச்சா எவ்வளோ சொத்து இருக்குது, சொத்தை எழுதி வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிறது. அதில் அவர் சொல்லுவார், அதை அடிக்கடி நீங்கள் மேடையில் சொல்லுங்கள், சொல்கிறதுக்காக கோவப்படலை. ஏன்னா காஸ்ட்லியான வைத்தியம் அந்த பல் மருத்துவம் ஒன்று. அந்த பல் மருத்துவத்தை காரைக்குடியில் உலகத்தரமாக செய்து கொண்டிருக்கிறவர் நம்முடைய அமைச்சர் மரியாதைக்குரிய பிரபு அவர்கள். அவர் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக, முதல் அமைச்சராக, முதலமைச்சராக இல்லை, முதல் அமைச்சராக, காரைக்குடிக்கு முதல் அமைச்சராக வந்திருக்கிறார். அவர் காலையிலே நான் நண்பர்கள் வழியாக அவர்களுடைய பயண திட்டத்தை கேட்டபோது நிச்சயமாக இங்கே வருவார், 10 நிமிடமாவது இங்கே இருப்பார், இங்கே வராமல் அவர் இன்றைக்கு எந்த விழாவிற்கும் செல்ல மாட்டார் என்கிற தகவலையும் சொன்னார்கள். அதுவே இந்த விழாவிற்கு
ஒரு சிறப்பு என்று நான் இந்த நேரத்தில் பார்க்கிறேன். இந்த விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஸ்ரீனிவாச சேதுபதி அவர்கள் ஒருவேளை வரலாம். ஏனென்றால் சட்டமன்றம் இன்றைக்கும் நடக்கிறது. அப்படியா? சனிக்கிழமை வரைக்கும் வச்சிருந்தாங்க. அதனால அவர்களும் இன்றைக்கு ஒருவேளை வரலாம். அடுத்து நம்முடைய டாக்டர் P.A. நரேஷ் அவர்கள் தொடக்க கல்வியினுடைய இயக்குனர், தமிழ்நாடு அரசு, அவர்களுக்கு நம்முடைய வணக்கத்தையும் வாழ்க்கையும் தெரிவிக்கிறேன். நன்றி சொல்ல இருக்கிற பள்ளியினுடைய செயலாளர் அவர் பார்த்தீங்கன்னா 112 ஆண்டு கால வரலாற்றை சொல்றார். இந்த பள்ளிக்கூடம் தொடங்கிய நாள் முதல் இன்று வரையில் இந்த பள்ளிக்கூடம் தொடங்கப்பட்டதனுடைய நோக்கத்தை நான் பார்த்தேன். அதில் போட்டிருக்கிறார்கள் ஒரு இடத்துல, உலகின் உயர்ந்த மொழி அப்படி சொல்ல முடியாது, தாய்மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி, தாய்மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி அன்னை தமிழ். இது வெறும் செம்மொழி மட்டுமில்லை, செம்மொழிக்கெல்லாம் செம்மொழியாக இருக்கிற மொழி நம்முடைய மொழி, செம்மொழி தமிழ். அந்த தமிழை இன்னும் நாம் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போக வேண்டும் என்பது இந்த பள்ளிக்கூடம் தொடங்கியவருடைய நோக்கங்களில் முதன்மையாக இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் நன்றியோடு பார்க்கிறேன். இது நம்முடைய தமிழக முதல்வருடைய கவனத்திற்கு நிச்சயமாக எடுத்துச் செல்லப்படும். என்றால் அவர்கள் இன்றைக்கு இந்த மொழிக்காக யார் யாரோ பேசுகிறார்கள், ஆனால் செய்வதில்லை. நானெல்லாம் தமிழ் தவிர பிற மொழி பேசியதே இல்லை, பேசுவதும் இல்லை, பிடிவாதமாக வாழ்ந்தவர். ஆனால் அதற்காக வருத்தப்பட்டிருக்கிறேன். ஆனால் வளரும் தலைமுறை தாய்மொழியில் படித்தால்தான் ஒருவன் சுயமாக சிந்திக்க முடியும். பிற மொழிகளில் படிப்பதெல்லாம் ஏதோ நம்முடைய திறமையை வேண்டுமானால் வெளியே காட்டலாம், நம்முடைய புகழை மேலே காட்டலாமே தவிர தாய்மொழி ஒன்றுதான் நம்முடைய பேராற்றலை வெளியே கொண்டு வரும். அந்த நோக்கத்திற்காக தொடங்கப்பட்டிருக்கிற நம்முடைய இந்த நேரு பள்ளியிலே இன்றைக்கு நான் பேசுவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழாவை எடுப்பதிலே அவருடைய பேர பிள்ளைகள் அதிக அக்கறை எடுத்துக் கொள்கிறார். நியாயமா ஏஆருடைய மகன் டாக்டர் ஆறுமுகம் அந்த பக்கத்தில் இருக்கிறார், புகழ்பெற்ற ஒரு மருத்துவர். அடுத்து நம்முடைய ராஜேந்திரன் இருக்கிறார், அடுத்து வெங்கடாஜலம் இருக்கிறார், இங்கே எங்களுடைய வசந்தா இருக்கிறார். இந்த 4 பேரும் போட்டி போட்டு எடுக்கணும். இவங்களெல்லாம் நீங்க போய் பின்னால் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்களுடைய பிள்ளைகள் 7 பேரும் சேர்ந்து எடுக்கிறார்கள் என்றால் இது வளரும் தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். சார், ஒரு புதுக்கவிஞர் சொல்லுகிறான், எந்த மொழி பேசினாலும் சொந்த மொழி போல பேசு. எப்படி? எந்த மொழி பேசினாலும் சொந்த மொழி போல பேசு. அதனால எந்த மொழி பேசினாலும், உனக்கு ஆங்கிலம் தெரியுமா என்று கேட்டால் ஆங்கிலேயனை விட நன்றாக பேசுவான் ஒருவன் ஆங்கிலத்தை, ஆங்கிலேயர்களை விட மிகச் சிறப்பாக உச்சரிப்பான் ஆங்கிலத்தை. மலையாளம் பேச வேண்டும் என்றால் மலையாளிகளை விட சிறப்பாக பேசுவான் ஒருவர் அந்த மலையாளத்தை. தெலுங்கு பேச வேண்டும் என்றால் தெலுங்கர்களை விட மிகச் சிறப்பான உச்சரிப்போடு அந்த தெலுங்கை பேசுவான். ஹிந்தி பேச வேண்டுமா, வடபுலத்தவர்களே வியந்து போகிற வண்ணமாக அந்த ஹிந்தியை மிக நல்ல உச்சரிப்போடு பேசுவான். அப்படி எந்த மொழியும் சொந்த மொழி போல பேசுகிற ஒரு இனம் உலக வரலாற்றில் உண்டு. அந்த இனம் தமிழ் இனம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். தமிழுக்கு அவ்வளவு வீரியம் உண்டு. தமிழர்கள் ஆங்கிலம் பேசுவதை உற்று நோக்கி பாருங்கள், உச்சரிப்பு மிகச்சரியாக இருக்கும். ஹிந்தி பேசுவதை பாருங்கள், வடபுலத்தவர்கள் கூட அப்படி உச்சரிக்க முடியாது. அதற்கு காரணம் தமிழ் கற்றுத்தருகிற பேராற்றல். அந்த பேராற்றலை முன்னிறுத்தி இந்த பள்ளிக்கூடத்தை இத்தனை ஆண்டு காலம், 100 ஆண்டுகளை கடந்து மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதிலே இன்றைக்கு ஒரு சிறப்பு பிரிவினை நம்முடைய அமைச்சர் தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். அதிலே நம்முடைய அதிகார பெருமக்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். நம்முடைய திரு செந்தில்குமார் ஐயா இங்கே வந்திருக்கிறார். அதே போல நம்முடைய சகோதரியார் வந்திருக்கிறார். பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியர் தனலட்சுமி அவர்கள் இருக்கிறார்கள். இந்த பள்ளிக்கூட குழுவினுடைய தலைவர் கீழவீடு நாச்சியப்பன். ஏன்னா நாச்சியப்பன் அந்த ஊரில் ஏகப்பட்ட நாச்சியப்பன், உள்ளுக்குள்ளே ஒரு 4-5 நாச்சியப்பன் உட்கார்ந்துருக்காங்க. அதனால கீழவீடு நாச்சியப்பன் அப்படின்னு சொன்னேன். திரு டைகர் சுப்பிரமணியம் அவர்கள், பங்கேற்றிருக்கிற பல்வேறு பெருமக்கள் அவர்கள். இங்கே பாருங்க, இந்த ஊருக்கு அடையாளம் இந்த ஆத்தங்குடி பெருமாள். ஏஆர் வீட்டில் எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் ஆத்தங்குடி பெருமாள் இந்த பள்ளிக்கூடத்தில் இங்கே படிக்காத ஒரே ஆள் நான் தான். எல்லாரும் படிச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த பெருமாள் இவங்க வீட்டில் இவர் இல்லாமல் எந்த அணுவும் அசையாது. எவ்வளவு இவர் புகழ்பெற்று இருந்தாலும் ஏஆர் வீட்டில் அப்படின்னா சின்ன பிள்ளை மாதிரி நிற்பார்.
அப்படி பல்வேறு பெருமக்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, ஏஆருடைய வாழ்வே தவம். மாணவ செல்வங்களே, தவம் என்பது வாழ்விலே நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் சொல்லுகிற நன்றி. நீங்கள் தவம் செய்து பெற்றிருக்கலாம் உங்கள் பெற்றோர்கள் உங்களை. ஆனால் நீங்கள் வாழ்விலே உயர்ந்த நிலை பெற்றதற்கு பின்னால் பெற்றோர்களை நினைத்து பார்க்க வேண்டும். ஏஆருடைய செல்வாக்கை நான் பார்த்திருக்கிறேன். மதுரையிலே ராஜா முத்தையா மன்றம் 1974. நானெல்லாம் சின்ன பிள்ளை, நான் இப்போதும் சின்ன பிள்ளை தான். நான் 68 ஆண்டு காலமாக என் வயதை யாரிடமும் சொல்லவே இல்லை. 1974 அந்த ராஜா முத்தையா மன்றம் கட்டுமான பணிக்கான வேலைகள் நடக்கிறது. அதற்கு பின்னாலே தமிழ்நாட்டின் முதலமைச்சராக சத்துணவு வந்த சரித்திர நாயகன் எம்ஜிஆர் அவர்கள் பொறுப்பேற்றார். எம்ஜிஆர் பொறுப்பேற்ற உடனே மதுரையில் தொடங்கப்பட்ட முதல் பொது நிகழ்ச்சி அந்த ராஜா முத்தையா மன்ற தொடக்க விழா. அந்த விழாவை முத்தையா மன்றத்தில் வைக்காமல் சமுக்க மைதானத்தில் வைத்தார்கள். சமுக்க மைதானம் பல லட்சம் பேர் கூடுகிற இடம். நானெல்லாம் அதில் போய் கூட்டமாக அப்படின்னு வேடிக்கை பார்த்தேன். அந்த விழாவின் கதாநாயகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ராமசாமி. அங்கே உள்ள ஒவ்வொரு செங்கலும் சொல்லும். ராஜா முத்தையா மன்றத்தில் பார்த்த அந்த தூண்கள் பாருங்க, ஒரு 40 இடத்துல இருக்கும். பெரிய பெரிய தூண்கள், ரொம்ப உயரம். அந்த தூண்கள் எல்லாம் இன்றைக்கும் ஏஆர் ராமசாமி அவர்கள் தான் பேசும். ராஜா சார் முத்தையா செட்டியார் அப்படி இருப்பார், ஜோரா இருப்பார். யார் வந்தாலும் தோளில் கை போட்டு பேசுவார். ஆனால் எந்த வேலைனாலும் ராமும் பார்த்துருவார், ராமசாமி பார்த்துருவார். அப்ப எவ்வளவு நம்பகத்தன்மையை பெற்றிருக்கிறார். பெரிய மனிதர்களிடம் பணியாற்றுவது ரொம்ப சிரமம். திடீர்னு கோவப்பட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பல நெருக்கடி. அவங்க செல்வ சீமான்கள். ஆனா அவர்களுடைய கண்ணசைவை தெரிந்து கொண்டு அதே நேரத்தில் அந்த பணியை ஒரு பழுதில்லாமல் செய்ய வேண்டும் என்பதிலே முழுக்க தன்னுடைய முத்திரையை பதித்தவர் தான் ஏஆர் ராமசாமி என்பதை நான் இந்த நேரத்தில் நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மென்மையான செயல்பாடுகள், அவருடைய ஒவ்வொரு செயல்பாடும் வெரி சிம்பிள். அவ்வளவு மென்மையாக இருக்கும். இந்த விழாவுக்கு வந்தா கூட எல்லாரும் உட்கார சொல்லிட்டு அவர் ஒரு ஓரத்தில் தான் போய் நின்றுக்குவார். சாதாரணமா இருப்பார். நான் கூட வேஷ்டி சட்டையெல்லாம் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் மடப்பா போட்டிருக்கேன். அவருக்கு அதெல்லாம் பற்றி கவலை விட மாட்டார். இதையெல்லாம் வளரும் தலைமுறை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதுக்கு தான் இந்த விழா. சும்மா ஏஆர் ராமசாமி வாழ்க, அது இது, ஐயா வந்திருக்கிறார், அவர்களுக்கு நன்றி, நம்முடைய பிரபு அவர்களுக்கு நன்றி, இதெல்லாம் இல்லை. அதுவும் உண்டு. அதை கடந்து ஒரு மனிதன் வாழ்ந்திருக்கிறார் என்றால் அவர் வாழ்விலே என்ன செய்தியை நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார், அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை நாம் ஏன் எடுத்துக்கொள்ள முடியாது? இவ்வளவு சிறப்பாக அவர்கள் வாழுகிறார்கள் என்றால் அவரால் மட்டும்தான் அப்படி வாழ முடியுமா? இல்லை. அதை கடந்து நாமும் அப்படி வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அந்த முயற்சியை விதைப்பது இந்த விழாவினுடைய நோக்கம். அப்படி பார்க்கிற போது மென்மையான செயல்பாடுகள், அதன் மூலமாக மேன்மையாக வந்தவர். நான் அண்மையிலே நம்முடைய அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே 23/10/2024 அரசர் முத்தையவேவுடைய ஆய்வரங்கம் அமைச்சர் வந்து கொண்டிருக்கிறார் என்று ஒரு தகவல் வருகிறது. எனவே நாம் இந்த நிகழ்வை கொஞ்சம் என்ன சிவபிரகாசம் வந்துட்டா ஒரு சின்ன பிரேக் பண்ணிக்க வேண்டியதான். அதனால ஏன்னா அமைச்சரை வந்து நம்ம போயிருந்து வரவேற்றா ஒரு மரியாதையாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் இந்த நிகழ்வை இப்போ கொஞ்சம் பிரேக் பண்ணிக்குவோம். திரும்ப வந்து நம்ம தொடரலாம். அவருடைய பயண திட்டங்களுக்கு சில பேர் இருக்கணும், இங்கே சில 100 பேர் இருக்கீங்க. உங்க எல்லாத்தையும் நான் கேட்குறேன். நம்முடைய காலத்தில் இப்போ எனக்கு 68 வயது நடக்கிறது. இதை போல ஒரு எளிமையான அமைச்சரை நாம் பார்த்திருக்கிறோமா? ஒரு நல்ல கருவறை கொடுத்து அவருடைய பங்களிப்பை நீங்கள் பாராட்டணும். நமக்கு ஐஸ் வைக்கிற வேலை இல்லைங்க. ஐஸ் வச்சா எந்த வித்தியாசம் தலை வடிக்காது, சவால் இருந்து. ஆனால் ஐஸ் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவருக்கும் அது தேவையில்லை. ஆனால் நான் அவரிடம் திரும்பவும் மீண்டும் வலியுறுத்தினேன். ஏன்னா அவருக்கு முன்னால் ஒரே ஒரு காவல்துறை வாகனம் வந்தது, அடுத்து அவருடைய வாகனம் வந்தது. அவ்வளவுதான். ஆர்வத்தில் யாரோ ஒரு நண்பர் தான் கூட வந்திருக்காரு, வேற யாரும் வரல. இதெல்லாம் என்னை பொறுத்தவரையிலே ரோல் மாடல், முன் மாதிரி. தமிழ்நாட்டுக்கு அவசிய தேவை என்ன தெரியுமா? முன் மாதிரி மனிதர்கள், ரோல் மாடல்.
இவர்களெல்லாம் இன்னைக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சொல்றதை விட அப்படியே இருக்கிறார்கள். எங்க ஊர்ல எல்லாம் ஒரு கவுன்சிலர் தான் தள்ளி போட தள்ளிட்டு ஒரு 50 பேரை தள்ளிவாங்க. கவுன்சில் இருக்கு, அவனுக்கு ஒரு 10 நல்ல கை இருப்பான், ஏகப்பட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க. இதெல்லாம் கால வெள்ளத்தில் மக்களை மதிக்கிறவர்களாக இருந்தால் நாம் இதையெல்லாம் தவிர்த்து மக்களோடு மக்களாக அவர் புகைப்படம் எடுக்கிறவங்க அவர் உடனே என்ன சொன்னாரு, இந்த பள்ளியில படிக்கிற மாணவ செல்வங்களை வர சொல்லுங்க அப்படின்னு வர சொல்லி அரசு பள்ளி மாணவர்களோடு புகைப்படம் எடுப்பதில் அவர் அதிக அக்கறை எடுத்துக்கொண்டார். அதுதான் உண்மைத்தன்மை. ஒரு மனிதனுக்கு பல முகம் இருக்கலாம், ஆனால் உண்மையான முகத்தை மனிதர்கள் இழந்துவிடக் கூடாது. பெரியவர் ஏஆர்ஆர் அவர்கள் எந்த இடத்திலும் தன்னுடைய முகத்தை அவர் இழந்ததே இல்லை. நிறைய செல்வாக்கானவர்களோடு அவர் பழகி இருக்கிறார். அந்த படம் போட்டு காமிச்சாங்க, எல்லாரோடையும் பழகி இருக்கிறார். ஆனால் தன்னுடைய உண்மையான எளிமையான முகத்தை அவர் எங்கேயும் மறந்தது இல்லை. அப்படி வாழ்வதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பதை இந்த நேரத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய பெருமக்களே, காற்று இருவகைப்படும். காற்று காற்று இருவகைப்படும். கால்பந்திலே இருப்பதும் காற்றுத்தான், புல்லாங்குழலில் இசைப்பதற்கு பயன்படுத்துவதும் காற்றுத்தான். காற்றை தனக்குள்ளே வைத்துக் கொள்ளுகிற கால்பந்து ஆட்டம் தொடங்கியது முதல் முடிகிற வரை உதைப்பட்டுக் கொண்டே இருக்கிறதா இல்லையா? காற்றை தனக்குள்ளே வைத்திருப்பதால் கால்பந்து ஆட்டம் தொடங்கியது முதல் முடிகிற வரை உதைப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அதே காற்றை புல்லாங்குழலில் பயன்படுத்துகிற போது காற்றை உள்ளே வாங்கி வெளியே இசையாக எல்லோருக்கும் தருகிற போது அந்த புல்லாங்குழல் இசை பாராட்டுக் கொள்கிறதா இல்லையா? அப்படி புல்லாங்குழல் போல உங்கள் வாழ்க்கையும் அமைய வேண்டும். அப்படி புல்லாங்குழல் போல தன்னுடைய வாழ்க்கையை 92 ஆண்டு காலம் வாழ்ந்து காட்டியவர் தான் திரு ஏஆர்ஆர் ராமசாமி அவர்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைக்கிறேன். பிறருக்கு பயன்படுவது போல வாழ்க்கை இருக்கணும். எதை கொண்டு வந்தால் இழப்பதற்கு என்று நம்முடைய இந்து தர்மம் கேட்கிறது. பசித்திருப்பதற்கு நீ பழகு, பசித்தவருக்கெல்லாம் உதவு என்று நபிகள் நாயகம் சொல்லுகிறார், எல்லோருக்கும் சொல்லுகிறார். ஏழைக்கு உதவுகிறவன் இயேசுநாதருக்கே கடன் தருகிறான் என்று விவிலியம் சொல்லுகிறது. ஆக 3 மதங்களும் நல்ல விஷயங்களை சொல்லுகிறது. இந்த 3 மதத்தில் சொல்லப்பட்ட நல்ல விஷயங்களை நம்மோடு வாழ்த்து காட்டியவர் ஏஆர் ராமசாமி அவர்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைத்து பார்த்தேன். ஒரு புது கவிஞன் எழுதினான், சுறுசுறுப்பு நெருப்பில் சோம்பலை சாம்பலாக்கு, சுறுசுறுப்பு நெருப்பில் சோம்பலை சாம்பலாக்கு, உனக்கு வெற்றி விழா எடுக்கும் என்று எழுதினான். அந்த விழா தான் இன்றைக்கு நடைபெறுகிற விழா என்பதை நீங்கள் நன்றியோடு பார்க்கிறீர்கள். டாக்டர் ராமசாமி சொன்னார், இவர் ராமசாமி ஏகப்பட்ட ராமசாமி. இந்த டாக்டர் ராமசாமி தான் நம்ம அமைச்சர் தேடிட்டே இருக்கார். டாக்டர் எங்க டாக்டர் சொல்லுங்க, சுறுசுறுப்பு நெருப்புல சோம்பலை சாம்பல் ஆகிறார். அதனால எனக்கு வெற்றி விளைஞ்சிருக்கு. வீட்டில் உட்கார்ந்துட்டு காலாட்டிட்டு நான் பெரிய மனுஷன், ஒரு காலத்துல எங்க தாத்தா அப்படி, எங்க ஐயா அப்படி, எங்க அப்பத்தா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா நீ வீட்டிலே இருக்க வேண்டியதான். மனிதர்களை மதிக்கணும். நாம் பிறந்த நிலப்பரப்பிற்கு ஏதாவது கடுகளவாவது நாம் உதவியாக இருக்கணும். அப்படியெல்லாம் நீங்கள் வாழ வேண்டும் என்று ஒரு விதையை விதைத்து விட்டு சென்றிருக்கிறார். பேரப்பிள்ளைகள் 7 பேர் இன்றைக்கு சுறுசுறுப்பு நெருப்பில் சோம்பலை சாம்பலாக்கினார்கள். அதனுடைய விளைவு இன்றைக்கு வெற்றி விழா எடுத்திருக்கிறது. அந்த வெற்றிக்கு ஒரு அடையாளம் மாண்புமிகு பிரபு அவர்கள் நான் பார்த்திருக்கிறேன். அவங்க அப்பா என்னோடு நான் சார்ந்திருக்கிற இயக்கத்தில் எனக்கு பின்னாலே பணியாற்றியவர். நான் 1984 மதுரை மாவட்டத்திலே பொதுச் செயலாளராக பணியாற்றினேன். அந்த இயக்கத்தில் 84 நினைப்பாரு 1984. ஆனா இவர் இளமையாக இருந்து இந்த இளம் வயதில் இன்னைக்கு இவ்வளவு நிகழ்ச்சிகள் இருந்தாலும் ஒப்புக்கொண்டபடி இந்த ஊருக்கு வர வேண்டும், அதுவும் அரசு பள்ளி கட்டாயம் வருவேன் என்ற வார்த்தையை சொன்னார். இதையெல்லாம் நாம் கருத்திலே நிறுத்தி உங்கள் வாழ்க்கை நீங்களும், நான் சிறப்பா சொல்றோம் அப்படின்னா அந்த சிறப்புல நீங்க இடம் பெறணும்.
இந்த டாக்டர் ராமசாமி சொல்றோம்னா அது இந்த டாக்டர் ராமசாமிக்கு மாத்திரம் பாராட்டு இல்லை. டாக்டர் ராமசாமியை போல நாம ஏன் வரக்கூடாது அப்படின்னு நீங்க படிக்கிற பிள்ளைகளுடைய மனதிலே ஒரு விதை விதைக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது. நான் ரொம்ப நகைச்சுவையான மதுரையில நகைச்சுவை மன்றம் டாக்டர் சேதுராமன் மீனாட்சி மிஷன் மருத்துவமனைகள் 1989 தொடர்ந்தேன். நான் அதனுடைய தலைவராக 13 ஆண்டு காலம் பணியாற்றினேன். என் தலைவர் பார்த்தாலே தெரியுது தலைவராக இருந்தாங்க. 13 வருஷம் டாக்டர் ஞானசம்பந்தம் செயலாளர், நான் தலைவர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க கலகலன்னு சிரிப்பாங்க. சூரியவெளி வாங்க சூரியவெளி நினைச்சு இருந்தாங்க உள்ள உட்காந்து ஒரு 3 பேர் இப்படி வந்து வச்சு என்ன 3 பையன் நகைச்சுவை பண்றது. முதல் பையனை பார்த்து நம்ம இயக்குனர் கேட்டாங்க, கல்வி இயக்குனர் நமக்காக ஒரு தடவை வந்திருக்கிறார். நீ யார் தம்பி அப்படின்னு கேட்டாங்க. இந்த பையன் சொன்னா நான் ஜமீன் பரம்பரை அப்படின்னா அவருக்கு ஒரே மகிழ்ச்சி. பரவாயில்லையே நம்ம கேட்ட பையன் ஜமீன் பரம்பரையாமல 2வது வட்டார வளர்ச்சி அதிகாரி கேட்ட அவர் நீ யார் தம்பின்னு 2வது பையனை பார்த்து கேட்டார். நான் ஜாமீன் பரம்பரைன்னா அவருக்கு தூக்கி வாரி போட்டு ஜமீனா இருக்கான் ஜாமீனா இருக்கா. அம்மா மெதுவா பயந்துகிட்டே கேட்டாங்க, தம்பி நீ யாருப்பா அப்படின்னு. நான் முன்ஜாமீன் பரம்பரை. நண்பர்களே, நகைச்சுவைக்காக மட்டுமே இல்லை, 3 சின்ன குழந்தைகளால் ஒரு பொது வேளையில் இதை போல சொல்ல முடிகிறது என்றால் சமூகம் வாழ்வற்று போகிறது. சமூகம் என்பது என்ன, வானத்திலிருந்து வந்து விழுந்ததா? நீங்களும் நானும் சேர்ந்தாதான் சமூகம். நான் ஒழுங்கா இருக்கணும், அப்பதான் நான் பேசுறதுக்கான தகுதியை பெறுவேன். நான் அயோக்கிய பேரன் நீங்கள் நன்றாக வாழ வேண்டும் அப்படின்னு பேசினா எனக்கு எந்த அடிப்படையிலுமே இருக்காது. பேசுகிறபடி பேசுகிறவர்களாலும் உதவி வாழ வேண்டும். நான் நகைச்சுவே நிறைய பேசுவோம். கூட்டத்தில் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன். ஏன் என்ன கிடையாது காமிச்சார். ஐயோ மணி 12:20 பெருமாள் வேற எங்க பார்த்துக்கிட்டே இருக்காரு. சாப்பாடு ரெடி ஆகிட்டு போறேன். இல்ல இல்ல இன்னொரு 10 நிமிஷம் பேசுங்க, அடுத்து எங்க இயக்குனர் பேசணும், பேசி முடிச்சு நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னா. அப்படியா இந்த 12:20 நான் வீட்டுக்கு போனோம். என் மனைவி சாப்பிடாம காத்துக்கிட்டு இருப்பான். இந்த பக்கத்தில் இந்த தங்கச்சி எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கு. ஐயா சீக்கிரம் முடிக்கலாமா? முடிஞ்சாரு முடிச்சுப்போம். 12:20 வீட்டுக்கு போகணும், சாப்பிடாம காத்துக்கிட்டு இருப்பான் அப்படின்னு மணி என்ன கேட்டாரு, 21ஆம் நூற்றாண்டுல இப்படி ஒரு பதிவக்தியா அப்படின்னாரு. ஒரு குடலங்காய் இல்லை, நான் போய் தான் தோசையை ஊற்றணும், அப்புறம் தான் சாப்பிடுவா அப்படின்னு. அப்படிதான் மணி என்ன மெருவா உங்க வீட்லயும் இப்படித்தான் நடக்குதா அப்படின்னு. நண்பர்களே, இதெல்லாம் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். மன அழுத்தம் இல்லாமல் வாழவே முடியாது. ஆனால் அந்த மன அழுத்தங்களுக்கு மத்தியிலே உயர்ந்த மனிதர்களை பார்த்து நாம் ரொம்ப கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொள்வதற்கான ஒரு மனிதர் தான் ஏஆர் ராமசாமி அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் பார்த்தோம். கூட பாருங்க அண்ணன் லட்சுமணன் அவங்களுக்கு உறவினர் அப்படின்னு சொன்னார். இதை பேர் இதெல்லாம் எடுத்துட்டு இருக்காரு, ரீல்ஸ்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காரு, உடம்புல அனுப்பிச்சுட்டு இருக்காரு. எதுக்காக அனுப்புறாரு? ஒரு சின்ன ஊர்ல நடக்குது, இந்த மாதிரி நம்ம ஊர்ல ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாரும் நினைக்கணும் சார். எந்த திறமையும் ஒரு தனி மனிதனுக்குள்ளே இருந்து விடக்கூடாது. பாரதி சொல்றான், சூரரை போற்று என்கிறான் மகாகவி பாரதி. பாரதி மாதிரி ஒரு கவிஞன் நீ பிறக்க முடியுமாங்க? நான் கண்ணதாசனுடைய பேராலே ஒரு நற்பணி மன்றம் 37 ஆண்டு காலமா நடத்திட்டு இருக்கேன். அதுவே விஷயம். ஆனா பாரதிக்கு இணையாக வெளிப்புற பேசுகிறபடியே வாழ்ந்தபடியே எழுதிய ஒரு கவிஞன் உலகத்தில் உண்டு என்றால் அது மகாகவி பாரதி ஒருவன் தான். அவதான் தையலை உயர்வு செய் அப்படின்னா, தையலை உயர்வு செய். நினைச்சு பாருங்க, பெண்கள் வந்து நீ மேடையில ஒரு கம்பீரமா உட்காராங்க. இதெல்லாம் என்ன பாரதி போட்ட பிள்ளையார் சொல்லி பெண்களை அக்ரகாரத்து வீதியில கூட்டிட்டு வந்தா தப்பு. இந்த மதம் ஒத்துக்கல. அப்ப எழுதுனா பாரதி தையலை உயர்வு செய் என்று எழுதினா. எப்படி எழுதினா? தன்னுடைய மனைவி செல்லம்மாளை தோழில் கை போட்டு, வா செல்லம்மா அக்ரகாரத்து வீதியிலே இந்த தொடக்கத்தில் தொடங்கி அந்த கடைசி வரை 2 பேரும் போகலாம். எல்லாரும் பார்க்கலாம். என்னடா அந்த பாரதி ஒரு கவிஞர் புலவன், அது மாதிரி மனைவி எல்லாரும் பார்க்கமாய் கூட்டு போறாங்க. அப்படி அழைத்து சென்று விட்டு பாரதி எழுதிய வரிகள் தான் தையலை உயர்வு செய் என்ற வரிகள். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாரதி எப்போது எழுதினான் தெரியுமா? தன்னுடைய வீட்டுக்குள்ளே, தன்னுடைய அக்ரகாரத்து வீட்டில் கணேசுபு என்கிற ஒரு தம்பியை வீட்டுக்குள்ளே அழைத்து வந்து அந்த தம்பிக்கு பூணூல் போட்டுவிட்டு பாரதி எழுதிய வரிகள் தான் காக்கை குருவி எங்கள் ஜாதி என்கிற வரிகள்
மறந்து விடாதீர்கள். எல்லோரும் பேசுவார்கள், இப்படி வாழ வேண்டும், அப்படி வாழ வேண்டும். அதன்படியே எழுதினான் மகாகவி பாரதி. அதையெல்லாம் நான் இந்த நேரத்திலே நினைத்து பார்க்கிறேன். ஒரு செய்தியை ஆழமாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு மிகச்சிறந்த மன்னன், அவனுக்கு பின்னாலே இந்த தேசத்தை ஆழ்வது யார் அப்படின்னு ஒரு போட்டி வருது. ஏன்னா மன்னனுக்கு வாரிசு இல்லை. உடனே அவன் ஒரு போட்டியை வைக்கிறான். 100 இளைஞர்கள் வாருங்கள், நான் ஒரு போட்டி வைக்கிறேன். அந்த போட்டியிலே யார் வெற்றி பெறுகிறீர்களோ அவர்தான் அடுத்த இளவரசன் அப்படின்னு நான் போட்டி அறிவிக்கிறான். போட்டி அறிவிக்கிறாங்க, வரிசையா வர்றாங்க. முதல்ல நம்ம இயக்குனர் எதிர்த்து முதல்ல வர பையன் ஒரு பாத்திரம் கொடுக்குறாரு. பாத்திரம் வச்சுக்கப்பா. அடுத்து நம்ம வட்டார வளர்ச்சி அதிகாரி எதிர்த்து ஒரு 10 விதை கொடுக்குறாரு. இந்த விதையை போட்டு பத்திரமா முளைச்சு கொண்டு வாப்பா. என்ன போட்டி? இந்த பாத்திரத்தில் 10 விதைகளை போட்டு 30 நாட்கள் கழித்து நன்றாக வளர்த்து அந்த செடியை கொண்டு வந்து யார் சிறப்பாக வளர்த்திருக்கிறாரோ அவரிடம் நான் இந்த தேசத்தை எடுத்து ஒப்படைக்கிறேன் என்பது போட்டி. நாட்கள் நகருகிறது. 100 பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க. 29ஆம் நாள் இருட்டுகிறது. 30ஆம் நாள் காலை விடுகிறது. மன்னனுடைய அரண்மனை வாசலில் 100 பேர் அப்படியே முளைப்பாறை ஊர்வலம் போல வரிசையா வந்து நம்ம இயக்குனர் ஐயா ஒருத்தனே வாங்கி பார்க்கிறாரு. நல்லா வளர்த்துருக்கு, போயிட்டு வா அப்படின்னு தோழத்தை பிரமாணம். 27ஆவது ஒரு தம்பி வரலாம், அழுதுகிட்டே வர்றான். அந்த இயக்குனர் அந்த பையனை பார்த்து, ஏன்பா அழுகிற? ஐயா, நான் நீங்கள் கொடுத்த விதைகளை போட்டு நன்றாக வளர்த்தேன், அது எழுந்திருக்கவே இல்லை, எல்லார்கள் பார்க்கலாம் என்று கொடுத்து விட்டான். உடனே இயக்குனர் அந்த பையனை தோளில் தட்டி, உன் பெயர் என்ன என்று கேட்டான். அந்த பையன் சொன்னான், என் பெயர் லீபு என்றான். உடனே இயக்குனர் அந்த பையனுடைய கையை உயர்த்தி, இந்த லீபு என்கிற இளைஞன் தான் இந்த தேசத்தின் அடுத்த இளவரசன் என்று அறிவித்தார். முன்னாலே போன 27 பேருக்கு ஒரே வருத்தம், பின்னாலே இருக்கிற 73 பேருக்கு அதை விட கோபம். ஏன்னா நாம் 99 பேர் நன்றாக வளர்த்திருக்கிறோம், ஒன்றுமே வளர்க்காத லீக்குவை அடுத்த இளவரசன் என்று நம்முடைய இயக்குனர் அறிவிக்கிறாரே, என்ன நியாயம் என்று கேட்கிறார். அப்போதுதான் நம்முடைய இயக்குனர் எழுந்து பேசுகிறார். 100 பேரிடமும் நான் கொடுத்த 10 விதைகள் அவிக்கப்பட்ட விதைகள், இதில் ஒரு விதை கூட எழுந்திருக்காது. நீங்கள் 99 பேர் என்னை ஏமாற்ற வேண்டும் என்பதிலே கூட்டணி அமைத்து மிகச்சரியாக இருந்திருக்கிறீர்கள். இந்த லிங்கு என்கிற தம்பிதான் நீதி நெறி தவறாமல் இந்தாருங்கள் பாத்திரம் என்று என்னிடம் ஒப்படைத்தான். இவன் தான் இந்த தேசத்தை அடுத்து ஆழ்வதற்கான மன்னன் என்று கொடுத்தார். மாணவ செல்வங்களே, உங்கள் வாழ்விலும் சரி, வெற்றிகரமான மனிதர்களாக அமர்ந்திருக்கிறீர்களே, உங்கள் வாழ்விலும் சரி, இதை போல நீதி நெறி தவறாமல் தன்னுடைய வாழ்வில் 90 ஆண்டு காலம் வாழ்ந்தவர் AR ராமசாமி செட்டியார் என்பதை நான் இந்த நேரத்தில் நன்றியோடு பார்க்கிறேன். அவர் நினைத்தால் இன்னைக்கு பல பல்கலைக்கழகங்களை தனக்கு கட்டிக் கொண்டிருக்க முடியும், பல தனியார் பள்ளி நிறுவனங்களை கட்டிக் கொண்டிருக்க முடியும், பல கல்லூரிகளை கட்டிக் கொண்டிருக்க முடியும். ஆனால் வாழ்நாள் முழுவதும் 27க்கும் அதிகமான அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்களில் செயலாளராக அவர் பணியாற்றி இருக்கிறார் என்றால் அவருக்கு இந்த சமூகத்தின் மீது இருக்கிற அக்கறை. சமூகம் என்பது 7 கோடி தமிழ் மக்கள், மறந்து விடாதீர்கள். சமூகம் என்பது ஏதோ நகரத்தார் சமூகம் இல்லை. கண்ணதாசனை பார்த்து கேட்டார்கள், நகரத்தார் என்றால் யார் என்று கேட்டார். கண்ணதாசன் சொன்னார், நாட்டில் உள்ள மக்களை எல்லாம் போற்றுவது போல யார் ஒருவர் நடந்து கொள்கிறாரோ, நாட்டில் உள்ள மக்கள்னா யாரு? ஆத்தங்குடியில் இருக்க ஒரு 1000 பேர் 2000 பேரா இல்ல, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க ஒரு 20 லட்சம் பேரா இல்ல, தமிழ்நாட்டில் இருக்க 7 லட்சம் பேரா இல்ல, இந்தியா முழுவதும் இருக்கிற 130 கோடி மக்கள். இந்த 130 கோடி மக்களும் மதிப்பது போல யார் ஒருவர் நடந்து கொள்கிறாரோ, நாட்டாரெல்லாம் போற்றுவது போல யார் ஒருவர் இருக்கிறாரோ அவர்தான் நகரத்தார் என்று சொன்னார் கண்ணதாசன். அந்த வரிகளை நீங்கள் மறந்து விடாதீர்கள். மேன்மக்கள் என்கிறவர்கள் எல்லோரையும் மதிக்கிறவர்களாக இருக்கிறார். தொட்டால் தீட்டு என்பதெல்லாம் 100 ஆண்டுகளுக்கு முன்பாக. இன்றைக்கு படிக்கவில்லை என்றால் தீட்டு, மறந்து விடாதே. மற்றவர்களை மதிக்கவில்லை என்றால் தீட்டு, மறந்து விடாதே. அரசு நிறுவனங்களை போற்றவில்லை என்றால் அது தீட்டு என்பதை மறந்து விடாதே. இப்படி நிறைய விஷயங்களை நாம் பார்த்துக் கொள்ளணும். பாரதி சொன்ன ஒரே ஒரு வரிகளோடு நான் நிறைவு செய்கிறேன். அறிவை வளர்த்திட வேண்டும். ஏன்னா அது பள்ளிக்கூடம். திரு சுப்பிரமணியன் அவர்கள், திரு கீழவீடு நாச்சியப்பன் அவர்கள், இதை போல பெருமக்கள் நடத்துகிற ஒரு பள்ளிக்கூடம். இங்கே முத்தாய்ப்பாக சொல்ல
வளர்த்திட வேண்டும். நான் சொல்லல, பாரதி சொல்றான். அறிவை வளர்த்திட வேண்டும், மக்கள் அத்துணை பேருக்கும் ஒன்றாய் அப்படின்றான். ஆள் பார்த்து பண்ணாத, இவன் சிறப்பா இருக்கான், சொக்கலிங்க சிறப்பா இருக்கான், இன்னொரு பையன் கருப்பா இருக்கான், இவன் மிடில் ரேஞ்சில் இருக்கான் அப்படின்னு ஆள் பார்த்து பண்ணாதா. அறிவை வளர்த்திட வேண்டும், மக்கள் அத்துணை பேருக்கும் ஒன்றாய் அப்படின்றான் பாரதி. அடுத்த வரி என்ன சொல்றான் பாரதி? கீழோரை மேம்பட செய்தால். யார் கீழோர்? சுட்டு போட்டாலும் கல்வியே வராது, இந்த எல்லையை தாண்டி ஒருவன் வரக்கூடாது என்று யாரையெல்லாம் அழைத்து தன் அருகில் நிறுத்தி கீழோரை மேம்பட செய்தால் பின்பு தெய்வம் எல்லோரையும் வாழ்த்தும் அப்படின்னு சொன்னான் பாரதி. அந்த வரிகளை முன்னிறுத்தித்தான் இந்த நேரு பள்ளிக்கூடம் 100 ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கப்பட்டிருக்கிறது. அந்த பள்ளிக்கூடத்திலே ஏஆர்ஆருடைய பேர பிள்ளைகள் இன்றைக்கு இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நிரம்ப சொல்லி, ஒரு கூட்டத்தில் இந்த மாதிரி நல்ல ஒரு உறுதியான ஒரு பேர் சொல்லக்கூடாது, அவர் நல்ல தூங்கிட்டு இருக்கிறார். இரவு நல்ல மின்சாரம் நல்ல புரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கார். புரட்டை விட்டு தூங்குறது எவ்வளவு சவுண்ட் ஸ்லீப் விட்டு புரட்டை விடுறாளுக்கு சவுண்டு, பக்கத்தில் இருக்கிறாளுக்கு பெட்டு ஆடும். நல்ல நேரம் இப்படி புரட்டை விடுவாங்க, நல்லா புரட்டை விட்டு ஸ்லாங்க தூங்கிட்டு இருக்கிறார். திடீர்னு மின்சாரம் நின்று போச்சு. மின்சாரம் என்ன ஆகும்? ஃபேன் ஓடாது. ஃபேன் ஓடுற போதே இவ்வளவு இருக்குது. மின்சாரம் இல்லைன்னா ஃபேன் ஓடல, புரண்டு படுக்கிறார், தூக்கம் வரல. தூக்கத்தில் எழுந்து தட்டு தடுமாறி காற்று வரவில்லை என்று கருதி அந்த அறைக்குள்ளே இருக்கிற ஜன்னல் கதவை திறந்து வைக்கிறார். ஜன்னல் கதவை திறந்து வைத்து விட்டோம், காற்று வருகிறது என்று கருதி மீண்டும் நன்றாக உறங்குகிறார். மீண்டும் நன்றாக புரட்டி விடுகிறார். காலையிலே எடுத்து பார்க்கிறார், ஜன்னல் கதவு சாத்தி இருக்கிறது. என்னடா இரவிலே மின்சாரம் நின்று போனது, நாம் தானே போய் ஜன்னல் கதவை திறந்து வைத்தோம், இந்த அறைக்குள்ளே யாருமே இல்லையே, நாம் அறை கதவை கொட்டி போட்டுள்ளவா தூங்கி கொண்டிருக்கிறோம், இப்போது அறை கதவு ஜன்னல் கதவு சாத்தி இருக்கிறது, திறந்து வைத்த கதவு என்ன ஆயிற்று என்று இங்கும் ஒன்றும் பார்க்கிறார். ஒரே டென்ஷன். பார்த்தால் பக்கத்திலே இருக்கிற பீரோ கதவு திறந்திருக்கிறது. இரவிலே அவர் திறந்து வைத்தது பீரோ கதவை, ஆனால் ஜன்னல் கதவை திறந்து வைத்ததாக கருதி காற்று வருவதாக கருதியதால் இரவெல்லாம் சுகமாக உறங்க முடிந்தது. எண்ணங்கள் தான் வாழ்க்கை என்பதற்கு இதைவிட ஒரு எளிய உதாரணத்தை உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது. இதை சொன்னது சொக்கலிங்க கிடையாது, சிந்தனையாளர் MS உதயமூர்த்தி. எண்ணங்கள் என்கிற புத்தகத்தில், எண்ணங்கள் அப்படின்ற புத்தகத்தில் ஒரே வரிகள் சொல்லுவார். எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்றதுல யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையான்னு சொன்னாங்க எங்க முப்பாட்டன் திருமூலர். அதான் நீங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஏஆர்ஆருடைய பேர பிள்ளைகள்னா யான் பெற்ற இன்பம். நாங்க எங்க ஊர்ல சென்னையில நல்லா சிறப்பா இருக்கிறோம். நான் ஒரே ஒரு விஷயத்தை அழுத்தி சொல்ல ஆசைப்படுகிறேன். இங்கே 3 பிள்ளைகள் அமர்ந்திருக்கிறார்கள். அவருடைய உடன் வந்த சகோதரி இங்கே அமர்ந்திருக்கிறார். இந்த 4 பேருக்கும் சேர்த்து சொல்லுகிறேன், இவர்களுக்கெல்லாம் ஒரு அடையாளம் இங்கே இருக்கிற ராமசாமி செட்டியாருடைய மனைவி மீனாட்சி ஆட்சி அவர்கள். இன்று வரையில் அவர்கள் கூட்டு குடும்பமாக வாழ்கிறார். நம்ப முடியாத விஷயம். 21ஆம் நூற்றாண்டில் இது ஒரு செய்தியா என்றால் இது மட்டும்தான் செய்தி. இது மட்டும்தான் செய்தி. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு உலகத்திற்கு வழிகாட்டுறார் தமிழன். ஆனால் அது இன்றைக்கு வார்த்தையாக இருக்கிறது, வடிவமாக இல்லை. அப்படி வடிவமாக இந்த பெருமக்கள் இங்கே வாழ்ந்திருக்கிறார்கள். எனவே இந்த எண்ணங்கள் நன்றாக இருக்க வேண்டும். கூடி வாழ்வதால் கோடி நன்மை ஆத்தங்குடிக்கு மட்டுமல்ல எல்லா ஊர்களுக்கும் அடுத்தடுத்து கிடைக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி தொடர் உழைப்பை கடைசி வரையிலே போற்றினார் ஏஆர்ஆர் அவர்கள். எங்கே யாரை பார்த்தாலும் மதிப்பார். நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேச போன போது 4000 மாணவர்கள் இருந்தார். அங்கே ஒருவர் சொன்னார், ஐயா 273 தொலைதூர கல்வி தொடங்கி இருக்கோம். 273 சப்ஜெக்டுங்க, 273 தொலைதூர சப்ஜெக்ட் தொடங்கி இருக்கிறோம். அதுக்கெல்லாம் பிள்ளையார் பள்ளிக்கூடமா ஏற்பட்டவர் இந்த ஏஆர் ராமசாமி என்று அவர்கள் சொன்னபோது நான் நெகிழ்ந்து போனேன். இளைஞர்கள் பல்கலைக்கழகம் நம்ம விட்டு போயிருக்கலாம், அது வேறு விஷயம். நாம் அதற்குள்ளே மூக்கை நுழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பிள்ளையார் சொல்லி போட்டு ஒரு கிராமப்புறங்களிலே இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் எல்லா துறை அவன் விரும்புகிற கல்வி எல்லாம் இன்னைக்கு ஒரு சின்ன மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்கணும்னா மதுரையில 4 லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்குமா, 4 லட்சம். அதை விட சில ஸ்கூல் எங்கள் பள்ளியில் 6 லட்சம் தான் விளம்பரம் போடுறான்.
இவ்வளவு கல்வி கட்டணம் வாங்குற காலகட்டத்தில் தொலைதூர கல்வியில தள்ளி காசு கிடையாது. யாருக்காக? கடைசி மனிதனுக்காக. கடைசி மனிதனை நீங்கள் போற்றினால்தான் இந்த உலகம் உங்களை உச்சரிக்கும். அந்த உச்சரிக்கிற பெயராக இன்னைக்கு ஏஆர் ராமசாமி இருக்கிறார். நதி பயன் கருதாமல் வாழ்ந்திருக்கிறது.